1880ல அமெரிக்காக்குள்ளே ஒரு சிவில் வார் நடந்திருக்கு. அந்த சிவில் வார்ல ஜாயின் பண்ணவர் பேர் தான் ஜான் பெம்பர்டன். இவர் தான் கொக்கோ கோலாவை உருவாக்கினவர். ஜான் பெம்பர்டன் அந்த வார்ல கலந்துக்கிட்டதால அவருடைய 2 கால்களையும் இழந்துட்டாரு. ஸோ தனது 2 கால்களையும் இழந்ததால அவரால் எதுவுமே பண்ண முடியாது. எழுந்திருச்சு நிற்க முடியாது, வெளியே எங்குமே போக முடியாது. தனிமையா சில மாசங்களா வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தனக்கு எதுவுமே பண்ண முடியாதனால அவர் ஒரு ட்ரக் மேல அடிக்ட் ஆகுறாரு. அந்த ட்ரக்கோட பேர் தான் மார்பெயின். ஆனா சில வாரங்களுக்குள்ளேயே அவர் அந்த ட்ரக்கை விட்டுட்டு ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் மேல அடிக்ட் ஆகுறாரு. அந்த ட்ரிங்கோட பேர் தான் கோகோ வைன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொக்கோ வைனை குடிச்சிட்டு ரொம்ப அருமையா இருந்ததால இதோட ரெசிபியை கண்டுபிடிக்க ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி இதோட ரெசிபியை கண்டுபிடிச்சதுனால இவருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, இந்த ஒரு கொக்கோ வைனை கொக்கோ லீஃப் மூலமா தான் உருவாக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து ஸ்டார்டிங்ல இது ஒரு மருந்தா தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை குடிக்கிற மக்களுக்கு தலைவலி, மன அழுத்தம், ஒரு சில உடல்நல பிரச்சனைகளும் குணமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொக்கோ கோலாவை கிறிஸ் கேண்ட்லா என்றவர் வாங்கி அதில் கலக்கப்பட்டிருக்கிற கொக்கைனை நீக்கி ஒரு மிகப்பெரிய குளிர்பானமா மாத்திருக்காரு. இப்போ இதை உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அமான். நன்றி.